Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான அருமையான லஞ்ச் ரெசிபி தாங்க. ஒரு அருமையான பொரியல் ரெசிபிங்க. என்ன பொரியல் அப்படினு யோசிக்கிறீங்களா? சௌசௌல ஒரு சூப்பரான பொரியலுங்க. இந்த சௌசௌவா அப்படி நினைக்காதீங்க. பருப்பு எதுவுமே சேர்க்காம நம்ம தக்காளி பழம் கூட சேர்க்காம ஒரு சூப்பரான அரைச்சி விட்ட சௌசௌ பொரியலுங்க. நல்ல மசாலா வாசனையோட இருக்கும். ஆனா மசாலா பொருள் இது சேர்க்காமலே பண்ணலாங்க. ரொம்ப ஈஸியாகவும் எதுவுமே நம்ம வதக்காம அப்படி ஒரு அரைச்சி விட்ட மசாலாவோட ஈஸியான டேஸ்டியான பொரியல் தாங்க இந்த சௌசௌ பொரியல். ஒரு தாட்டி சௌசௌல இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் சௌசௌல கண்டிப்பா இந்த பொரியல் மட்டும் தான் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு அருமையான பொரியல். ஒயிட் ரைஸ்ல கொஞ்சமா நெய் விட்டு கலந்து சாப்பிட்டீங்கன்னா அப்பா அவ்வளோ நல்லா இருக்கும். கூடவே தயிர் சாத்துக்கு வச்சிங்கன்னா செமையா இருக்குங்க. அப்படி ஒரு டேஸ்டான ஃப்ளேவர்ஃபுல்லான ரெசிபியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க டிலே பண்ணாம நம்ம சேனலுக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 7 லேருந்து 8 பார்த்தீங்க அப்படின்னா பத்தையா வந்து தேங்காய் நான் எடுத்துருக்கேங்க. ஒரு 1/4 மூடி கம்மியாக எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், காரத்துக்கு ஒரே ஒரு வரமிளகா தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன கொஞ்சம் வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த மிளகா ரொம்ப காரமாக இருக்கிறது அதுவே எனக்கு போதுங்க. அடுத்து 4 பல் வந்து பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதில் இப்போ இதில் ஆட் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே பச்சையான இன்க்ரீடியன்ஸு, எதையுமே நான் வதக்கவே இல்லை. ஓகேங்களா? அதனால் பச்சையாகவே எல்லாமே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கீங்க. ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணால் போதும். இதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன நெல்லிக்காய் அளவு ஒரு புளி ஈரம் பண்ணாமல் அப்படியே ட்ரையாக இருக்கணும். அந்த புளி அதில் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையுமே போட்டு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் கொரகொரப்பாக நாம் இதை அரைச்சிடணும். அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிச்சு வரட்டுங்க. நமக்கு கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பவுடரை வந்து இப்போ நம்ம கடாய்க்கு டைரெக்டாக வந்து ஆட் பண்ணிடலாங்க. ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். ஃப்ளேம் கம்ப்ளீட்டாக சிம்லேயே வச்சுட்டு லேஸ்லாம் ஒரு வதக்கிக்கோங்க. நம்ம தண்ணியே சுத்தமாக ஆட் பண்ண போகிறது கிடையாது. இது நம்ம ஆட் பண்ணுறது பார்த்தீங்க எல்லாமே வேக வச்ச காய்கள் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் சௌசௌவை ஆட் பண்ணியிருக்கேன். சௌசௌவில் இப்படி பண்ணீங்க அப்படின்னா அசந்து போவீங்க. சௌசௌவே சாப்பிட மாட்டேன் அப்படின்றவங்க ஐயோ இந்த சௌசௌ பொரியலா இன்னும் கொஞ்சம் வெயிங்களேன் இந்த பொரியல் அப்படின்ட்டு கேட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்குங்க இந்த பொரியல் வந்துட்டு. இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், பூண்டு, மிளகு ரொம்ப ஆட் பண்ணல. வேணும்னா மிளகும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம், தனியா, வரமிளகா எல்லாமே போட்டதாக தேங்காவோட போடுறப்ப மனம் பார்த்தீங்கன்னா இப்போவே அப்படியே அள்ளுங்க. அப்பா என்னடா ஸ்மெல் இது அப்படின்னு வீடை தூக்குற அளவுக்கு ஒரு ஸ்மெல் இருக்குங்க. இது கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா அந்த எண்ணெய் சூடுலேயே வந்து நல்லா வந்து வதங்கிடணும் நமக்கு. சரி, ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே வதங்கட்டும். நான் காட்டுறேன். ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வந்து இப்படி வதக்கினாவே போதும். இதில் இருக்க ஈரப்பதம்லாம் கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? நல்ல மனம் இருக்கும். அப்படியே அவ்வளோ வாசனையாக இருக்கும். இப்போவே எடுத்து இதே சாப்பிட்றலான்ற அளவுக்கு மனம் வீட்டையே தூக்குங்க. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த காய் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சௌசௌ தாங்க. இந்த சௌசௌ வந்து நான் குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டேன் நான். ஸோ நீங்கள் இது வந்து சௌசௌ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை அவரைக்காய், நூக்கோல் இதெல்லாம் நீங்கள் இதில் பண்ணிங்கன்னா அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்கும். யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இப்போது இது வந்துட்டு டேரெக்டாக நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அருமையாக வெந்திருக்கும். அப்படி வெஜிடபிள்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இது ரொம்பலாம் கிளறக்கூடாது. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே அந்த பொடியை வந்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ ஜஸ்ட்டு ஒரு கலர்னா போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். இதுலேயே உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கலந்துருக்கும். உங்களுக்கு உப்பு மட்டும் கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜை நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாங்க. மற்றபடி புளி தண்ணீர்லாம் ஊற்றிங்கன்னா சொதன்னு ஆகிடும் உங்களுக்கு. ஸோ பொரியலாக இருக்காது, கூட்டு ரேஞ்சுக்கு ஆகிடும் உங்களுக்கு. அதனால தான் புளி முதற்கூட நான் வந்து ட்ரையாகவே ஆட் பண்ணிக்கோங்கன்னுட்டேன். ஒரு அருமையான பொரியல். இப்படி ஒரு பொரியல் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக வேண்டாம்னு சொல்ல முடியாது. யாரானாலும் கண்டிப்பாக என்னங்க இவ்வளோ நல்லாயிருக்கு, என்ன பொரியல்னா கொஞ்சம் வைங்க அப்படின்னு கேட்டு வாங்கி வீட்டில் சாப்பிடுவாங்க. இது வித்தியாசமாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? நீர் சத்து நிறைய காயை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கணும். ஆனால் நம்ம வந்து டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னு அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் இவ்வளோ தாங்க கலரணும். அதுக்கு மேலே தேவையில்லை. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே கம்மி ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதை நம்ம நீர்க்காய் ஆட் பண்ணுறதால தண்ணி வந்து லேசாக விட ஆரம்பிக்கும். அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு இந்த மசாலாவை
நல்லா வந்து சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. நல்லா வாசனை வந்துடும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக தண்ணீர் விடும். நம்ம அதை சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம், அதுவே அதிகங்க, அவ்வளோதான். இது ஜஸ்ட் இதோட கோட் ஆகி அந்த தண்ணி எல்லாம் இழுத்துட்டாவே முடிஞ்சுது. நமக்கு ஒரு சூப்பரான பொரியலாக ரெடி ஆகிடுங்க. இதெல்லாம் ரெடி ஆகட்டும். பொரியல் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. ஒரு பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ரொம்பவுமே கலக்கலான சவ் சவ் பொரியல் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா எப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். கொஞ்சமாக நெய் விட்டு அதுக்கப்புறம் தயிர் சாதத்துக்கு எக்ஸலண்ட் காம்பினேஷனாக இருக்குங்க. கலர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்குங்க. அந்தளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் இந்த சவ் சவ் பொரியல். இந்த சவ் சவ் பொரியல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சவ் சவ் மட்டும் இல்லாமல் நூக்கோல், பீன்ஸு, பட்டவரக்காய் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த காயெல்லாம் வேண்டான்னு சொல்கிறவங்க இந்த பொரியல் செய்ய நான் சாப்பிட்றேன் அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அருமையாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பொரியல் வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ரெசிபி நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.